தஞ்சையில் நடந்த மாமன்ற கூட்டத்தில் மேயருக்கும் மாமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. தஞ்சை மாவட்டத்தில் நடைபெற்ற மாமன்ற கூட்டத்தில் 2024-25 ஆண்டிற்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. அப்போது பேசிய மேயர் சென் ராமநாதன், மாநகராட்சிக்கு 20 கோடி நிதி கையிருப்பு உள்ளது என குறிப்பிட்டார். இதற்கு அதிருப்தி தெரிவித்த பூக்காரத்தர் பகுதியைச் சேர்ந்த 36வது மாமன்ற உறுப்பினர் கண்ணுக்கிழியால் தன் பகுதியில் உள்ள குறைகளை அடுக்கி வைத்தார். அதற்கு மறுப்பு தெரிவித்த மேயர், அனைத்து பகுதிகளிலும் சாலைகள் ஒழுங்காக போடப்பட்டிருக்கிறது, பாதாள சாக்கடைகள் முறையாக அமைக்கப்பட்டிருக்கிறது என கூறினார். இதற்கு மாமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்து மேயருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அவசர கூட்டத்தில் ஒரு தீர்மானம் நான் பேசின வார்த்தையை எழுதின மாதிரி தான் உட்காருங்க. அதை செய்யுங்க. நீங்க அதை சொல்றீங்க. ஏமா வக்கீலா இருக்கீங்க, ஒரு தீர்மானத்தை வக்கீலுக்கு புரியலையே. வக்கீலுக்கு புரியல. எங்களுடைய பகுதியில் பூக்கார சுப்பிரமணியர் கோவில் தெருவில் 200 மீட்டர் சாலை தான் போட்டிருக்கோம். அந்த 200 மீட்டர் சாலையிலே பார்த்தீங்கன்னா பாதிக்கு மேலே சாலைகள் போடப்படலை அப்படிங்கிற உடனே நீங்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றுறதுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய பேச்சை மாற்றினார். சரி, அப்படி தான் பார்த்தீங்கன்னா பூக்கார வடக்கு தெருன்னு ஒன்று இருக்குது. அந்த தெருவில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஆட்டோவில் ஒரு கர்ப்பிணி பெண் போனாங்கன்னா வெளிப்பகுதியில், சாலையின் வெளிப்பகுதியில் வரும்போது நிச்சயமாக குழந்தை பிறந்துடும். அந்த அளவுக்கு மோசமான சாலை. அந்த சாலையெல்லாம் போடாமல் தஞ்சாவூர் மாநகராட்சி முழுமையாக சாலை பணிகள் நிறைவு பெற்றுட்டு அப்படின்னு சொல்றாரு. என்னுடைய கருத்தை பேச விடாம மற்ற மாமன்ற உறுப்பினர்கள், திமுகவை சார்ந்த மாமன்ற உறுப்பினர்கள்லாம் தூண்டி விட்டு பேச விடுறாரு.